Hello friends, welcome to Indie Job Samil. ரீசெண்டாக இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல டிப்ளமோ முடிச்சதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 21 May, அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இப்போ அவங்க வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சைன்இன் பேஜ் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே சைன் அப் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கடுத்து கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இந்த ரெண்டு டேபை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இந்த மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு டேபை மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நேம்ல மெட்ரிகுலேஷன் பிரகாரம் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ கரெக்டா வந்து எக்ஸாக்டா என்டர் பண்ணுங்க. அதுக்கடுத்து பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கடுத்து இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பொறுத்தவரையில இப்போ எது யூஸ் பண்ணீங்களோ அதை மட்டும் கொடுங்க. அப்போதான் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க இந்த கேரக்டரை பார்த்து, இந்த டெக்ஸ்ட்டை பார்த்து இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்றதுக்கு இமெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணினா நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 டிஜிட் ஓடிபி நம்பர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து இங்கே என்டர் பண்ணிட்டு ஃபைனலா ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைனலா சக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் டன் சக்சஸ்ஃபுல்லி. ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் ஃபார் லாகின் டீடைல்ஸ். ஸோ நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கு லாகின் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து நீங்க என்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுல உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கடுத்து பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிட்டு செக்யூரிட்டி கோட இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு சைன்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த பேஜ்ல உங்க பேர்ல அப்ளிகேஷன் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல பாருங்க நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, எந்த போஸ்ட்டுக்கு சூட்டபிளா இருக்கீங்களோ அதுக்கு நேராக கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க பாருங்க உதாரணத்துக்கு மெக்கானிக்கல், மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் மெக்கானிக்கல். ஸோ இதுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா பக்கத்துல கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் மொத்தம் 5 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்ஃபோ, கான்டாக்ட் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன், ஃபோட்டோ அண்ட் ரெஸ்யூம். ஃபைனலாக ப்ரிவியூ கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேம் வந்து டிஃபால்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க, அது வந்துருக்கும். மதர் நேமில் உங்களுடைய மதர் நேம், அதுக்கடுத்து ஃபாதர் நேம் என்ன அது ஃபுல்லாக கேப்ஸில் வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து சப்காஸ்ட் என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் டிசேபிலிட்டியான்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ டிசேபிலிட்டியாக இருந்தால் செலக்ட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க, முன்னாள் ராணுவத்தினரான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ஆ நோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர் அது எல்லாமே கேட்டிருப்பாங்க. பேன் நம்பர் இருந்தால் என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அதை வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து டைப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப். ஸோ கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இருந்தால் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணுங்க. இல்லை ஓட்டர் ஐடி இருக்கு ப்ரோனா பிரச்சனை இல்லை, ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஐடி நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் ஆஃப் ஐடி வந்து மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப்ல இந்தியா அந்த பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் HPCL ஓட எம்ப்ளாயான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது எஸ்ஆ நோவா அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் HPCL ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் எஸ்ஆ நோவா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, அதாவது அப்ரெண்டிஸா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனியா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா HPCL ஆர்கனைசேஷன்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான டேட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்தீங்க நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க ஆக்சுவல் கேட்டகரி என்ன அதை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். SCயா, STயா, OBCயா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளைங் ஆஸ் கேட்டகரி என்ன, அதாவது ஜென்ரலா OBCயா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க ஜென்ரலா மேலா ஃபீமேலா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ரிலீஜன் என்னன்னு கேட்டிருப்பாங்க, இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 1/10/80 இருந்து 31/12/89 ஸோ இந்த டேட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. இன் பிட்வீன் டேட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்களான்னு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோவான்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கட்டாயம் இல்லை, ஸ்டார் போடல,
இருந்தா என்டர் பண்ணுங்க, எல்லாம் விட்டுருங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், ஸ்டார் வந்து போடல. அதுக்கடுத்து ஐடி ப்ரூஃப் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து டைப் ஆஃப் ஐடி செலக்ட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அதுக்கான ஐடி நம்பர் வந்து இங்க நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இங்க நீங்க ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மார்ஷியல் ஸ்டேட்டஸ்ல மேரிடா அன்மேரிடா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க HPCL-ஓட எம்ப்ளாயர்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்க எஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இஃப் எஸ் ஷேர் எம்ப்ளாயி நம்பர் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க எஸ் சூஸ் பண்ணீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நோ சூஸ் பண்ணீங்கன்னா எதுவும் நீங்க இங்க அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி HPCL-ல கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனியா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு வந்து இதுல கேட்டிருக்காங்க. ஒரு வேலை இங்க நீங்க நோ கொடுத்துட்டா இங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனி நம்பர் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அப்ரண்டிஸ் பண்ணிருக்கீங்களா, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரையும் பண்ணீங்க, அதுக்கான டேட் மந்த் இயர் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்தா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நோ கொடுத்துட்டீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேரக்டா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்க கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிட்டு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பர்சனல் டீடைல்ஸ் வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அட்ரஸ் 1ல உங்களுடைய ஹவுஸ் நம்பர், அட்ரஸ் 2ல ஸ்ட்ரீட் நேம், அதே மாதிரி பின்கோட், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் இதெல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கரண்ட் சிட்டி என்ன, கரண்ட் ஸ்டேட் என்ன, அதெல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் அட்ரஸும் பிரசன்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்தா இந்த டேப்ல வந்து டிக் பண்ணி ஸோ டிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கான்டாக்ட் டீடைல்ஸ்ல உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்திருக்கும். நீங்க ரெஜிஸ்டர் பண்றப்ப கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே டிஃபால்ட்டா வந்திருக்கும். ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் இருந்தா, செகண்டரி மொபைல் நம்பர் இருந்தா என்டர் பண்ணுங்க, எல்லாம் விட்டுருங்க. அதுக்கடுத்து ப்ரிஃபர்டு சென்டர் ஃபார் ரிட்டன் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து நீங்க சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்க லொகேஷனுக்கு நியரா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்னா சென்னை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிட்டு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கான்டாக்ட் டீடைல்ஸ் வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப்ல குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் வித் குவாலிஃபையிங் டிகிரி ஆர் டிப்ளமோ, அதாவது எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க முதல் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃபால்ட்டா இங்க குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ல நீங்க அதை மட்டும் தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண போஸ்ட்டுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது பாத்தீங்கன்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஆப்ஷன்ல அது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நீங்க டிஃபால்ட்டா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ வருஷத்துல அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிங்க, டிப்ளமோ கோர்ஸ் பொறுத்தவரையில இதுக்கு 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ இந்த ஜாபுக்கு ஸோ இங்க 3 வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பர்சன்டேஜ் என்ன, மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங், ஸோ எந்த இயர்ல ஜாயின் பண்ணீங்க, எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க, அதுக்கான மந்த் அண்ட் இயர் ரெண்டுமே வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய இன்ஸ்டியூட், எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சீங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ல இல்ல ப்ரோ நான் படிச்ச இன்ஸ்டியூட்டே இந்த ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா டைரக்டா அதர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சீங்களோ அந்த இன்ஸ்டியூட் நேம் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அடிஷனல் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தா அதை பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல ப்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா டேரக்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபோர்த் ஸ்டெப்ல போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோ அண்ட் சிக்னேச்சர் பொறுத்தவரையில ஜேபிஜி இல்ல ஜேபிஇஜி ஃபார்மேட்ல இருக்கலாம், 200 கேபிக்குள்ள இருக்கணும். ஸோ இந்த கரெக்டான ஃபார்மேட் அண்ட் சைஸ்ல நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா 5th ஸ்டெப்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி கீழே ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1 by 1 கீழே ஸ்க்ரால் பண்ணி நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் நீங்க தப்பா கொடுத்துருந்தீங்கன்னா பேக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க எந்த இடத்துல வந்து நீங்க தப்பா கொடுத்துருக்கீங்களோ அங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டா இருந்தா டிக்ளரேஷன்ல அந்த 3 செக் பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிட்டு இங்க பாருங்க ஃபைனல் சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் ஃபைனல் சப்மிட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அப்ளிகேஷன்ல எந்த ஒரு டீடைல்ஸும் நீங்க மாடிஃபை பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃபைனல் சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ தேங்க்யூ ஒரு அப்ளிகேஷனை சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி ப்ளீஸ் மேக் நெசசரி பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்க கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு கிளிக் டு மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
பேமெண்ட் பொறுத்தவரையில கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ மூலியமா நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் டு மேக் பேமெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அக்செப்ட் தி அபோவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறைய பேமெண்ட் டீடைல்ஸ், பேமெண்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங். ஸோ டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிட்டு கார்டு நம்பர் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன, நேம் ஆஃப் தி கார்டு என்ன. ஸோ அதுக்கடுத்து CWV பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டுக்கு பின்னாடி 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிட்டு பேனை கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.